மனுஷனை மாத்திருவேன் டாக்டர். நான் சத்தியமா உன்னை விட்டும் போக மாட்டேன். கிளம்பி வந்தேன்னா இவங்க உடனே போன் பண்ணி அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட சொல்லுவாங்க. தேவையில்லாம அவங்க என் மேல சங்கடப்படுவாங்க. அப்பாட்ட சொல்லி மீட்டிங் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நான் நாளைக்கு வந்துடுவேன். சிவா, மீட்டிங்கை விட உனக்கு அந்த வீட்டுல இருக்கிறது தான் முக்கியமா போச்சு இல்ல? ஷோ, அப்படி இல்ல ஸ்னேகா. நான் பெரியமாக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும். எனக்கு சிந்துவை நினைச்சாலாம் பயம் இல்ல, உன்ன நினைச்சாதான் எனக்கு பயமாவே இருக்கு. டாக்டர் வந்து ரெஸ்ட் எடு. போங்க மாப்பிள்ள, போய் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் சிந்து அழுது நடிச்சு அன்னபூர்ணியோட மனசை மாத்த முயற்சி பண்ணுவா. அன்னபூர்ணியும் சிந்துவை ஏத்துக்க சொல்லி ஒன்னதான் கெஞ்சுவா. பெரியம்மா சொல்லிட்டாங்கன்னு அந்த சிந்துவை மட்டும் மன்னிச்சிடாத. நிச்சயமா நான் அவளை மன்னிக்க மாட்டேன். இந்த நிலைமைக்கு ஆளாக்குன சிந்துவுக்கு வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத பெரிய தண்டனையா நான் கொடுப்பேன். அப்படி சொல்லுமா? சேர்ந்து வாழ சொன்னாலும் நம்ம பையன் வாழ மாட்டான். அவன் கொலை காண்ல இருக்கான். இனி சிந்துவும் அண்ணன் போய் அவமானத்துல அப்படியே கூடி குறுங்கிறத பார்த்து